வாங்கினவங்களுக்கு எப்படி ஒரு பாட்டை வாசிக்கிறது எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டை ஆன் பண்ணிக்கணும். தெரியும் உங்களுக்கு. பின்னாடி வந்து ஒரு 12 வோல்ட் ஹெல்மெட் போட்டிருக்கோம். அதில் வந்து பவர் கொடுத்துட்டு இது மாதிரி ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும். இந்த ஹார்மோனிங்கிறது இந்த வாய்ஸ் வரும். வாய்ஸ் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. பொதுவாக 2 செட்டிங்ஸ் வந்து மெயினான செட்டிங்ஸு கீபோர்டில் இருக்குது. ஒன்று வந்து வாய்ஸு, இன்னொன்று வந்து ஸ்டைலு. இது 2 தான் மெயினாக வந்து நம்ம கீபோர்டு வாசிக்கிறது. இந்த 2 ஆப்ஷன், இந்த 2 கேட்டகரியில் தான் மெயினாக வாசிப்போம். பொதுவாக வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஸ்டைல் தான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்டைல் வந்து இந்த ஸ்டைல் பட்டன் இருக்குது. நான் முன்னாடி இப்படி கிளிக் ஆகும். நான் சொல்கிறது எல்லா கீபோர்டுக்கும் இதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். மேக்ஸிமம் ஸ்டைலு வாய்ஸ் இருக்கும், இல்லைன்னா ரிதம்னு இருக்கும். ஸ்டைலுக்கு பதிலாக ரிதம்னு இருக்கும், வாய்ஸ் பதிலாக டோன்ஸ்னு இருக்கும். இது மாதிரி 2 எல்லா கீபோர்ட்லேயும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டைல் பட்டன் ஆகணும்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து 001 வந்து பட்ஜன் இருக்குது. இது வந்து PSR i455. இது இந்தியன் டோன்றதுனால இது வந்து ஃபஸ்ட்டு பட்ஜன் வருது. பொதுவாக இந்த இந்தியன் டோன் இல்லாததுக்கு வந்து பிரைட் ராக்னு ஒன்று இருக்குது. இந்த பிரைட் ராக் தான் ஃபஸ்ட் எடுத்துன்னு வரும் ஸ்டைலில். இந்த ஸ்டைல் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணணும், அந்த ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஸ்டைலில் வச்சுட்டு இப்போ இது வந்து 0024 இருக்குது. பொதுவாக வந்து இந்த இந்தியன் ரிதம் இல்லாத கீபோர்டில் வந்து 001 வந்து இந்த பிரைட் ராக்ங்கிறது இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டு வரும். இது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து இதில் வந்து இந்தியன் டோன் வந்து ஸ்டைல் வந்து 207 ஸ்டைல் இருக்குது. இது வந்து நான் வச்சிருக்க கீபோர்டில் வந்து 207 ஸ்டைல் இருக்குது. இந்த வந்து 1லேருந்து 23 வரலும் ஒரு ஸ்டைல் இருக்கும். 24லேருந்து 38 வரலும் ஒரு ஸ்டைல். இது மாதிரி கேட்டகரி நிறைய கேட்டகரி இருக்குது. பீட்ஸு 8 பீட்ஸ் இருக்கும், 16 பீட்ஸு, பிளேடு, டான்ஸு, டிஸ்கோ, இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த கடையில் வந்து ஒரு 10 ஸ்டைல் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் ஒரு 10 ஸ்டைல் இருக்கும், இல்லைன்னா 6 ஸ்டைல் கூட இருக்கலாம். இப்படி இருக்கும். இதை வந்து இந்த கேட்டகரி 1ல் இருக்குது. இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ 0024 இருக்குது. திரும்ப இந்த ப்ளஸ் பட்டன் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு கார்பரேட்டர் மாதிரி இருக்கும். இந்த ப்ளஸ் பட்டன் வந்தோம்னா 25 வரும். இப்போ ஸ்டைல் வேறு. அடுத்து இன்னொரு ப்ளஸ் பட்டன் 26 ஸ்டைல் போயிடும். சப்போஸ் நமக்கு இந்த கேட்டகரியில் வந்து டக்குன்னு ஒரு 10வது கேட்டகரிக்கு போகணும்னு சொன்னால் இந்த சைடு கேட்டகரின்னு இருக்கும். இந்த கேட்டகரி பட்டனை வந்து ப்ளஸ் பண்ணோம்னா அடுத்த கேட்டகரிக்கு போகும். நான் சொல்கிறது அடுத்தடுத்த ஸ்டைல் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அடுத்து வந்து கேட்டகரி பட்டன்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா அடுத்த கேட்டகரிக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி, அடுத்த கேட்டகரி. இது வந்து டிஸ்கோ ஸ்டைல் இருக்கு. அடுத்த ராக் அண்ட் ரோல். இது பிளேட் ஸ்டைல் இருக்கு. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டைலாக வந்து மாற்றிட்டுருக்கேன். இது மாதிரி ஸ்டைல் வந்து ஸ்டைலில் பட்டன் அமைக்கிட்டோம்னா இந்த கீபோர்டு, இந்த கால்குலேட்டருக்கு மாதிரி இருக்கிற கீபோர்டு வந்து ஸ்டைல்ஸோட வரிசையில் அப்படியே போட்டுட்டு அடுத்தடுத்து என்ன ஸ்டைல் வருதோ அதை காமிக்கும். இந்த கேட்டகரி பட்டன் வந்து அடுத்த கேட்டகரி போகும். அதாவது இப்போ வந்து 8 பீட்டில் ஒரு 8 பீட் ஸ்டைல்ஸ் ஒரு 10 இருக்குது. அடுத்து 16 பீட்ஸ் ஸ்டைல் ஒரு 10 இருக்குது அப்படின்னா அதுக்கு உடனே போகணும்னா அந்த கேட்டகரி பட்டனை ப்ளஸ் பண்ணோம்னா அடுத்த கேட்டகரிக்கு போயிடும். இது மாதிரி இது ஸ்டைல்ஸு. இந்த ஸ்டைலோட ஸ்பீடு ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டைல் போட்டு நமக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது.
இப்போ வேகமாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், அந்த பாட்டுக்கு வந்து இது வேகமாக இருக்குன்னா இதை வந்து இந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். எப்படின்னா இந்த இடத்துல டெம்போன்னு ஒன்று இருக்குது. டெம்போங்கிறது தான் இந்த பாட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணுறது, கூட பண்ணுறது இதெல்லாம். இப்போ இந்த டெம்போ பட்டன் பக்கத்தில் ஒரு டேப்னு இருக்கும். டேப் தட்டினா இப்போ எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும், பிபிஎம் சொல்லுவாங்க, பீட்ஸ் பர் மினிட். அதான் வந்து டெம்போவோட பிபிஎம். அதான் இப்போ 185 இருக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இது வேகமாக இருக்குன்னா இந்த வீல் பட்டனை இப்போ நான் 100ல் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்பீடை குறைச்சாச்சு. இப்போ கூட பண்ணணும்னா அதே மாதிரி தான். இந்த டெம்போவில் வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்கும். அதையும் அமுக்கி நம்ம வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் டேப்னு ஒன்று இருக்கும். அந்த டேப்பை அமுக்கிட்டு இப்போ 100ல் இருக்குது. இப்போ 120 வைக்கிறேன். அப்படி 100 ஸ்டார்டிங் மாற்றினா மாற்றலாம். இப்போ 140 இருக்கு. அப்போ வந்து ஒரு பாட்டை வந்து வேகமாக போடுறதுக்கு, கம்மியாக போடுறதுக்கு இந்த டெம்போவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பாட்டை வந்து நம்ம சி மைனர் தான் ஸ்கேல். இந்த பாட்டோட ஸ்கேல் வந்து சி மைனர் அப்படின்னாக்கா, இந்த சி மைனர் ஸ்கேலை வந்து நம்ம அக்காமடேட் பண்ணணும். பண்ணுறதுக்கு இது ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்த மெலோடியோட சேர்த்து ஒரு அக்காமடேஷன், அதாவது இதே பிச்சில் இது வந்து ஒரு பீட்டு மட்டும்தான் வருது. இதில் வந்து பிச்சு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அப்போ வந்து இந்த பிச் கண்ட்ரோலை நம்ம கொண்டு வரணும். அப்படின்னாக்கா இந்த கடைசியில் அக்காமடேட் ஆன் ஆஃப்னு ஒன்று இருக்கும். எல்லா கீபோர்ட்லையும் இதே மாதிரி அக்காமடேட் ஆன் ஆஃப், மெயின், ஃபுல்லு, சிங்க்ரைஸ் ஸ்டார்ட் இதெல்லாம் இருக்கும். இப்போ அக்காமடேஷன் பட்டன் அமுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வரும், அக்காமடேஷன் ஆன் இருக்கு. அடுத்து வந்து சிங்க்ரைஸ் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு ப்ளீப் ஆகிட்டு இருக்கும். பீட் வந்து ப்ளீப் ஆகி ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து சி மைனர் தான் நான் வாசிக்க போறேன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த கடைசியில் இந்த 17 கீ வந்து அக்காமடேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ற கீ. மித்ததெல்லாம் நம்ம லீடு வாசிக்கிறதோ ரெக்கார்டு வாசிக்கிறது. இந்த ஸ்கேல் இங்கிட்ட இருந்து 17 கீ வந்து அக்காமடேஷனை கண்ட்ரோல் பண்ற கீ. இந்த 17 கீ வந்து இங்கே வரணும் கூட வச்சுக்கலாம், 20 25 எப்படி வேணும் வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் செட்டிங்ஸ் பண்ணலாம் வந்துடும். இப்போ இந்த சி மைனர் ஸ்கேல் தான் நம்ம வாசிக்க போறோம்னாக்கா, இப்போ இந்த இடத்துல சி இருக்கு. சிக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் பட்டன் இது ரெண்டையும் சேர்த்து அமுக்கணும்னா சி மைனோட அக்காமடேஷனோட அந்த ரிதம் இருக்கணும். பண்ணது போடுறேன். இப்படி வேறு ரிதம் மட்டும் வருது. இப்போ வந்து சிங்க்ரைஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த அக்காமடேஷன் கீ சி கீயும் பின்னாடி இருக்கிற பிளாக் கீயும் அதை நான் சொல்ல ஏஷா இருக்கு. அதை நம்ம சேர்த்து பொண்ணாமோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனோட வருது. இந்த கீ சி மைனரோட கார்டு அக்காமடேஷனோட வருது. பார்த்தீங்கன்னா இப்போ அது கேட்கறதுக்கு வெறும் ஸ்டைல். இப்போ நான் எது வாசிக்கிறேன் வந்து வெறும் இதை மட்டும் வச்சு வாசிக்கணும்னா நல்லா இருக்கு. இப்போ வந்து அக்காமடேஷனோட சேர்த்து வாச்சு. இந்த அக்காமடேஷன்
மாடுலேஷன் பண்ணுறது வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்கேல், இந்த சி மைனர் ஸ்கேல்னா இப்போ நான் வந்து சியில் போனால் இந்த இதை வந்து சியில் வந்து இந்த சி மேஜர் ஸ்கேல், இந்த சி மேஜர் ஸ்கேலில் ஒரு பாட்டு வாசிக்க போகிறேன்னாக்கா இதை வந்து சி பட்டனையும் நான் எஸ்ஆர் பட்டன் சேர்த்து அமுக்க சொன்னேன். இப்போ சியில் மட்டும் இதில் மட்டும் வாசிக்கிறேன், சி மேஜரில் வாசிக்கிறேன் அப்படின்னா வெறும் சி பட்டன் மட்டும், சி கீ மட்டும் அமுத்தினா போகும். கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அக்காமடேஷன் பண்ணுறது எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து டெம்போ டேப் போய் அதோட வீல்ஸோ இல்லைன்னா ப்ளஸ் மைனஸ் பட்டனோ வச்சு டெம்போ கம்மியோ போட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் வந்து பார்த்தது இந்த ஸ்டைலு. அடுத்தது வந்து இந்த வாய்ஸ். இந்த வாய்ஸை நம்ம பட்டன் பண்ணால் இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் பட்டன் பண்ணோம்னா வாய்ஸ் தான் மாறணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹார்மோனி இருக்குது. அடுத்தது வந்து ஹார்மோனி 2. பழைய காலத்து ஹார்மோனி வாசிக்கிற மாதிரி இருக்கும், பெட்டி ஹார்மோனி பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வாய்ஸ். அடுத்தது ஹார்மோனி 3 இருக்கு, இது அதுலேயே பேஸில் இருக்கு. அடுத்து ஷெனாயின். ஷெனாயின் 753 வாய்ஸ் இதில் இருக்கு. இப்போ நான் வந்து அடுத்து பியானோ போகணும் அப்படின்னு நினச்சேன்னாக்கா கேட்டகரி பட்டன் இருக்குது. அதில் கேட்டகரி பட்டன் அமுக்கணும்னா கிராண்ட் பியானோ போயிடும். அவ்வளோ. இப்போ பியானோக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆர்கன் வேணும்னா அடுத்த கேட்டகரி. இப்போ கூல் ஸ்வீட்டான. இப்போ இந்த ஆர்கனில் வந்து 10-15 ஆர்கன் இதில் இருக்கும். இந்த கேட்டகரியை அடுத்தடுத்தோம்னா வேற வேற மாதிரி இருக்கும். ஆர்கன்ல எத்தனை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும், அக்கார்டியன் ஸ்டைலில் வர்றது இருக்கும். அடுத்த கேட்டகரி போனோம்னாக்கா கிட்டார்ல நைலான் கிட்டார் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. கிட்டார்லயே அடுத்து பிளஸ் பட்டன் அப்படின்னா அடுத்த கிட்டார் இருக்கும், லோ டிரைவ். ஃபோக் கிட்டார். இது மாதிரி இந்த வாய்ஸ் பட்டன் அமுக்கிட்டு பிளஸ் மைனஸ் பட்டன் அமுக்கினாலும் சரி, இந்த கேட்டகரி அடுத்தடுத்து மாற்று. அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் வந்துருச்சு, அடுத்து கோரஸ் வரும், அடுத்து சாக்ஸோஃபோன், சாக்ஸோஃபோன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இது கீபோர்டு பொதுவாக நம்ம இதுக்கு பழகணும்னு நினைக்கிறோம்னா ஒரு சாக்ஸோஃபோனை மட்டும் பழகினா சாக்ஸோஃபோன் மட்டும் தான் வாசிக்க முடியும், ஃப்ளூட் பழகினா ஃப்ளூட் தான் வாசிக்க முடியும். இப்போ வந்து கீபோர்டு பழகினா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போட்டு வாசிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஒரிஜினல் தான் ஒரிஜினல் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு ஃப்ளூட்டோ இதில் இருக்காது. இதில் என்ன இருந்தாலும் இது எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். கீபோர்டை பழகிறத விட ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பழகிறத ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும்
ஸ்டைல் கண்ட்ரோலிங் தான் மெயின். எப்படி ரிதம் ப்ளே பண்ணுறது, எப்படி அக்காமடேஷன் பண்ணுறது, எப்படி டெம்போ பண்ணுறது, ஸ்பீடு குறைக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, கீபோர்ட் கிளாஸ் எடுக்கு சார் அப்படியே ஆன்லைன்லேன்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிறைய நேரம் இருக்கான்னு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு முடிஞ்சதை நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.